உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். மகுடம் நேற்றே படம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் விமர்சனம் பேசணுமா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அதை தாண்டி ஏங்க விஸ்வநாதன் சென்ஸ் விமர்சனம் பேசுகிறீங்க, மகுடம் பேச மாட்டீங்களா, மகுடத்தை பற்றி சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. எனக்கு நாங்கள் வந்தது, மகுடத்தை பேசிட்டு போயிடுவோம். விஷால் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், 32 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய கனவு நிறைவேறுகிறது அப்படின்னு. விஷால் வந்து டைரக்டர் ஆகணுன்றதுக்காக தான் சினிமாவில் வந்தார். அர்ஜுன்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். படம் பேர் வந்து வேதம். அப்புறம் நடிகர் ஆகிட்டார். நல்ல வேலை நடிகர் ஆகிட்டார். அந்த 32 வருஷ கனவை இதில் எப்படி நிறைவேற்றிருக்கிறாரு அப்படின்ட்டு மிக முக்கியமாக நான்லாம் ஆவலாக போனது டைரக்டர் விஷாலுக்காக தான் போனது வந்து. சரி, படத்தோட கதை என்னப்பா? காலகாலமாக உலக சினிமாவில், இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் அடித்து போட்டு துவைச்ச அப்பா மகன் கதை. அதை கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. வித்தியாசமாக இருந்ததா இல்லையா அப்படின்ட்டு பார்ப்போம். அப்பா ஒரு பெரிய டான், அதாவது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு கடற்கரைக்கு வந்தவர், ஒரு கப்பலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். ஆனால் 5 கப்பலை வாங்கிடுறாரு. பையன் பார்த்தீங்கன்னா கார் வாங்க முடியாமல் ஒவ்வொரு ஷோரூமாக ஏறி ஏறி குடும்பத்தோடு ஏறி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஒரு ஷோரூமில் அதனுடைய மேனேஜர் பிடிச்சிடுறாரு. இதே வேலையாக போச்சு. சென்னையில் இருக்கிற அத்தனை கார் ஷோரூம்லேயும் போயிட்டு காரை விசாரிக்க வேண்டியது, அங்கே கொடுக்க வேண்டிய ஜூஸை குடிக்க வேண்டியது, குடும்பத்தோட டெஸ்ட் டிரைவிங் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் சிட்டியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து விட்டுட்டு போக வேண்டியது. எங்கள் அசோசியேஷன்லேயே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நபர் வருவாங்க, இவங்களுக்கு கார் கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்புறமா ஒரு வழியாக முட்டி மோதி ஒரு செகண்ட் ஹேண்டில் BMW கார் வாங்குறாரு. வாங்கின உடனே அவருக்கு ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த நிலைமைக்கான காரணம் இந்த BMW கார் தான் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் கதை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பேர் வந்து டைட்டிலில் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் போடுறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்னு ஒரு 5 பேருடைய பேரை போட்டு வச்சுருக்காங்க. மறைந்த ஆர்பி சௌத்ரி அவர்கள், அப்புறம் 1-2 பேர், விஷால், அப்புறம் சாய் தன்சிகா, இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆர்பி சௌத்ரி அவர்கள் சமீபத்தில் மறைந்துட்டார். அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த படத்தை சத்தியமாக ரிலீஸ் பண்ணி விட்டுருக்க மாட்டார். அவருடைய படமாக இருந்திருந்தால் ஒருவேளை அந்த பேனரை பயன்படுத்தியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல வந்து. கண்டிப்பாக, ஏன்னா தமிழ் சினிமாவுடைய ஆலமரம் அவர். கிட்டத்தட்ட ஒரு 45-50 இயக்குனர்களை உருவாக்குனவர். துணிஞ்சு படம் எடுப்பார். ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணுறதுல அவ்வளோ கெட்டிக்காரரு. இந்த கதையை எப்படி சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. வேற ஒரு டைரக்டருக்கு இதில் கமிட் ஆகி அதுக்கப்புறம் விஷால் டைரக்ட் பண்ணார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் ஆர்பி சௌத்ரி அவர்கள் இருந்திருந்தா, தம்பி நிறுத்துங்க, பரவாயில்ல, வேணாம், விட்டுருங்க, அதுக்கான செலவை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருப்பார். என்னன்னா, படம் எதை நோக்கி போகுது, எதுக்காக இந்த படம், என்ன இந்த படத்தில் புதுசாக இருக்குது, ஒன்றுமே புரியலைங்க. வந்து ஒரு காட்சி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாரு, ஒரு கஷ்டப்படுறாரு. போதா குறைக்கும் அவங்க மாமனார் தம்பிராமையர்லாம் இனிமேல் நடிக்கிறத அப்படி கொஞ்சம் நிப்பாட்டிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி மாடுலேஷன், ஒரே மாதிரி டைலாக்கு. அவர் மாப்பிள்ளையை போட்டு நச்சரிக்கிறார். மாப்பிள்ளை கார் வாங்கலையா, மாப்பிள்ளை கார் வாங்கலையா, மாப்பிள்ளை கார் வாங்கலையான்னு. அதை முன்னே நான் சொன்ன பாருங்க, அது மாதிரி குடும்பத்தோடு போய் ஒவ்வொரு கார் ஷோரூமாக ஏறி ஏறி இறங்குறார். இவர் ஏன் மெடிக்கல் ரெப்பாக இருக்கார், இவர் ஏன் வந்து கார் வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவருடைய பின்னணி என்ன, படம் பார்க்குற நமக்குலாம் யோசிக்க வைக்குது. அதன் பிறகு வர சம்பவம் இருக்குது பாருங்கள், இப்போ இதுக்காக தான் நான் இவ்வளோ அப்படின்னு. அப்பா மகன் 2 கேரக்டர் விஷால். மகன் வந்து ஆஸ் யூஷுவல் வர விஷால் தான் வந்து. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வந்து. அதே உருவம், அதே பாடி லாங்குவேஜ் எல்லாம். அப்பா விஷால் வந்து ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு, எனக்கு திரிசூலத்தில் சிவாஜி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், ஒரு கெட்டப் பண்ணியிருப்பார். அதை மைண்டில் வச்சு பண்ணாரா என்னன்னு தெரியல வந்து. வயசானவர் அப்படின்னா அந்த குரல் வந்து கட்ட குரலாக பேசணும் அப்படின்றதுக்காக பேசுனது. இந்த படத்தில் இது ஆந்திராவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வைசாக் பக்கத்தில் ஒரு கட்டத்தில் இது தெலுங்கு படமா, தமிழ் படமா, இல்லை இது வந்து கன்னட படமா,
நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டு பண்ணுது வந்து. ஒரு மீன் மார்க்கெட்டு, அந்த மீன் மார்க்கெட்டை கொஞ்சம் தள்ளி ஒரு 20 அடி தள்ளி நாங்கள் வந்து கட்டித்தரோம், இங்கே இருக்கிறத விட அங்கே கட்டித்தரோன்னு வில்லனும் அந்த தொகுதி எம்எல்ஏவும் சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் கிடையாது, ரொம்ப தூரம் கூட கிடையாது. அதாவது வந்து இந்த மீன் மார்க்கெட்டை ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க, இங்கே தாங்க மீன் வியாபாரம் ஆகும், இங்கே தாங்க நாங்கள் காலகாலமாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஜனங்க ஃபைட் பண்ணால் சரி, ஒரு 20 அடி 30 அடி தூரத்தில் கட்டித்தரங்க, பிரமாதமாக கட்டித்தரோம், அந்த மீன் மார்க்கெட்டோடு சேர்த்து இந்த மீனவர்களுக்கான குடியிருப்பும் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அமக்கலம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மீன் விற்கிறவங்கலாம் சேர்ந்து லேடிஸ்லாம் அவங்க வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணி எதுக்கு இது ஏன் அப்படின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதை விட கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது 90களுக்கு அப்புறம் விஷால் எந்த படமும் பார்க்கலையான்னு எனக்கு தோணுது. இன்னும் ஒரு 90ல் வர வேண்டிய படம் அந்த படம். அப்படி ஒரு அது பாட்டு போய்கிட்டே இருக்குது வந்து. ஒரு பெரிய அட்ராசிட்டி நடக்குது, பெரிய அமக்கல் நடக்குது, ஒரு ஒரு ஆர்பரையே தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான் ஒரு தாதா. நினச்ச போதெல்லாம் எல்லாரையும் அடி போட்டு துவம்சம் பண்ணுறான். ஒரே கன் ஃபைட்டு தான், எங்கே எடுத்தாலும் கன்று தான். ஆனால் மருந்து கூட ஒரு ஏட்டையாக வரல, ஒரே ஒரு டிவி கேமரா கூட வந்து எதையும் படம் பிடிக்கல. இந்த ஊர் என்ன வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குதா அல்லது வேற்று கிரகணத்தில் இருக்குதா இல்லது இப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கணும், இந்த படத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வந்து. இப்போ சொன்ன பாருங்க இந்த கடைசி கிளைமேக்ஸு, அதை என்ன பேசியிருப்பார் அப்படின்னா டிஸ்கஷனில், இந்த கடைசி கிளைமேக்ஸை பாருங்கள் தியேட்டரில் நீங்கள், அதாவது வந்து ஆடியன்ஸ் பூரா எழுந்து குய்யோ முறைன்னு கத்தி அமக்கலம் பண்ண போகிறாங்க. அப்படி ஒரு ஃபைட்டை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த லேடிஸ்க்கெலாம், பெரும்பாலும் அவங்க டான்சர்ஸ், அவங்களுக்கு ரோப்பை கட்டி கையில் ஒரு கத்தியை கொடுத்து அந்த ஃபைட்டுக்கும் அந்த காட்சிக்கும் எதுக்காக சம்மந்தம் இருக்குதா? இப்படி சம்மந்தம் இல்லாத நிறைய காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது வந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, விஷால் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான நடிகர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஹிட் படங்களும் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த ஹிட் படங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 படம் ஹிட் படம் கொடுத்துருக்காரு. 10 படத்துலேருந்து 5 சீனு, இல்லாட்ட 3 சீனு சுட்டு இதில் வச்சுருந்தாலே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க, தயங்கவே வேணாம். 3 சீனை சுட்டு இந்த படத்தில் வச்சுருந்தாருன்னா, அப்பட்டமா நான் சுட்டு தாங்க வைக்கிறேன் அப்படின்னு வச்சுருந்தாருன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதில் எனக்கு ஒன்றும் புரியாத புதிர் என்னென்னா, ஒரு சண்டை கிளைமேக்ஸில் விஷால் அந்த பெரியவர் விஷாலை வந்து சுத்து போட்டுருவாங்க துப்பாக்கியோட. சுத்து போட்டோன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. கூட இருக்கிற ஜெயபிரகாஷ் புரோட்டா வேதம் வாங்க போயிடுவார்னு நினைக்கிறேன். இவர் மட்டும்தான் ஒண்டியாக இருப்பார். ஒண்டியாக இருந்தவொடனே அப்போ இந்த சின்ன கவுண்டரில் வர முத்துமணி மாலை சாங்கு எதுக்கு போடுறாரு, எதுக்கு யூஸ் பண்ணார், அது பேக்ட்ராப்பில் நன்றி தெரிவித்திருக்காங்க, இளையராஜாவுடைய படத்தை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கி தான் அதை வச்சுருப்பாங்க. அது எதுக்கு, ஏன், அப்புறமா வந்து அவ்வளோ பேர் சுடுறாங்க, அவர் எங்கே போனார், ஏதானார், எனக்கு அந்த காட்சி இது வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்குதுங்க. அது குழப்பத்திலே இருக்குது. அதாவது வந்து தமிழ் சினிமா ரசிகர்களில் இன்னும் முட்டாள்னு நினச்சிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்களா, இல்லை எது கொடுத்தாலும் இந்த ரசிகர்கள் பார்த்துருவாங்க அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்களான்னு தெரில. இந்த இடையில மதகத ராஜான்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படம் ஓடி போயிடுச்சு. ரொம்ப நாளாக லேட்டாக இருந்த அந்த படம் வந்து ஓடி போயிடுச்சு. அந்த ஓடினதோடைய ஒரு தெம்பு தான் ரைட்டு, நமக்கு தோணுதாயா நாம் எடுப்போம் படத்தை, எவன் நம்மளை கேட்குறது அப்படின்னு ரேஞ்சில் எடுத்து அடித்து தள்ளியிருக்கார் விஷால். மகுடம். விஷாலுடைய டைரக்ஷன் குருநாதர் அர்ஜுன் அவர் பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸ் அடிச்சிருப்பாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. வந்து கண்டிப்பாக படம் பார்த்துருப்பாரு, இல்லை பார்க்கலன்னா பார்ப்பார். ஆனால் ரசிகர்களாகிய நீங்கள் இந்த ஒரே எல்னினோ தொல்லையினால் ஒரே வெக்க புழுக்கம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் போயிட்டு தேட்டரில் போய் 3 மணி நேரம் ஓடுதுங்க படம், 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. போய் உட்காந்து ஏசியில் உட்காந்துட்டு வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா போய் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.